பாரதி அவர்கள் இயக்கிய 4வது படம் மானஸ்தன். இந்த படத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் சரத்குமார் நடிச்சிருப்பாரு. இந்த படம் 2004ஆம் ஆண்டு வெளியாச்சு. சரத்குமார் அவர்கள் நடிச்ச ஒரு அருமையான காட்சி எல்லாருடைய கண்கள்லயும் கண்ணீர் வர வச்சது. அந்த காட்சியை தான் நாம இப்ப பார்க்க போறோம். உசுர உள்ள வச்சிருக்கேன்னு சொன்னீங்களே, அது இதுதானா மாமா? எந்த நேரத்துல எதை பேசிட்டு இருக்க? ஆஸ்பத்திரிக்கு போலாம். தொடாதீங்க. இப்ப நான் கதிர்வேலோட தங்கச்சி. என்ன தாலி கட்டி உங்க பொண்டாட்டிய தூக்குனா தூக்குங்க, இல்ல விட்டுருங்க. மாப்பிள்ள, தாலிய கட்டி உங்க பொண்டாட்டிய கூட்டிட்டு போங்க. கட்டி மேலே கட்டி மேலே கட்டி மேலே. மாமா, சாகணும்னுதான் விஷத்தை குடிச்சு இப்ப தாலி கழுத்துல ஏறணும்னு உங்க கூட வாழணும்னு ஆசைப்படுறேன் மாமா. மானசன் திரைப்படத்துல S.A. ராஜ்குமார் அவர்கள் இசையமைச்சிருப்பாங்க. அவருடைய இசையில பாடல்கள் எல்லாமே அருமையா இருக்கும். அதுல ஒரு பாடல தான் நம்ம பார்க்க போறோம். என்ன பாடல்னு கேட்டீங்கன்னாக்கா, ராசா ராசா உன்னை வச்சிருக்கேன் நெஞ்சில அப்படிங்கிற பாடல். மிக அழகான பாடல். இந்த பாடல் படம் பிடிக்கப்பட்ட இடங்கள் அவ்வளவு அழகா இருக்கும். அந்த பாடலை தான் இப்ப நாம பார்க்க போறோம். கண்ணே கண்ணே உன்னை கண்ணுக்குள்ள வச்சனே கண்ணு மொழிய நெல்லு கொட்டி வைத்து எங்க பத்தாயத்துல ஆசை கொட்டி வச்சே தினம் நினைப்பல நீயும் இல்லாம நானும் இல்ல. ராசா ராசா உன்னை வச்சிருக்க நெஞ்சில ரோசா பூவ அடி கண்ணே கண்ணே உன்னை கண்ணுக்குள்ள வச்சனே கண்ணு மணிய மானசன் திரைப்படத்துல நம்ம இயக்குனர் பாரதி அவர்களும் வடிவேலு அவர்களும் இணைஞ்சு இந்த படம் முழுக்க நிறைய காமெடி காட்சிகள்ல வருவாங்க. நல்ல காமெடியா இருக்கும். எல்லாருமே பார்த்து சிரிச்சாங்க. நம்ம இயக்குனர் பாரதி அவர்களுக்கு இயக்குறது மட்டும் பெரிய ஆள் இல்லைங்க, நடிக்கிறதுலயும் அவருக்கு இணையானவர் யாருங்கன்னு சொல்லலாம். அப்படி காமெடி ஆகட்டும், இல்ல சென்டிமெண்ட் ஆகட்டும், எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அந்த கதாபாத்திரமாகவே மாறி நடிக்கக்கூடிய திறமை நம்ம இயக்குனர் பாரதி கிட்ட இருக்கு. அவரு பண்ணின ஒரு காமெடியை தான் இப்ப நாம பார்க்க போறோம். எங்க போற? வாயில வசம்ப வச்சு தேய்க்க, வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. எடுபட்ட வேலை போகும்போது எங்க போறேன் கேட்கல, விளங்குமாடா? போடா போடா போய் வேலை வெட்டிந்தா பாருங்கடா. கேட்கிறான் தீட்டியது. ஏண்டா நல்லா தானே வந்துகிட்டு இருக்கேன், கொஞ்சம் சும்மா இருடா. இல்லப்பா, மேட்டூர்ல இருந்து தப்பிச்சு ராசா வைக்க வழியா ஒரு முதல்ல வல்ல பருவத்தா. முதலையா? அட முதலைக்கு பிறந்தவனை இந்த முதலே சொல்லப்படாதா? பாதியில வந்து நின்று அங்கிட்டும் போக முடியாம இங்கிட்டும் போக முடியாம அலமோதிக்கிட்டு இருக்கேன். இப்ப முதலைங்கிறேடா, பொல்ல மாதிரி போயிட கட்டாவரா. அவன் சட்டத்தை கட்டு முதல்ல வேலை வந்துட போகுது, கொஞ்சம் சும்மா இருடா. மாட்டிக்கிட்டான். லேசா சத்தம் போட்டதுக்கே இந்த பதறு பதறான். கார் வரட்டும், இன்னைக்கு கவுத்துற வேண்டியதுதான். முதல்ல வர்றத கட்டாம சொல்லாமல, கட்டாம சொல்லாமலா. உன்னை இருடா நிக்கிட்டே, உன் மண்டைய உடைச்சு நான் மாவளுக்கு வைக்கல நிக்கிடா. சாகடிக்கவா பாக்குற? கும்புறப்பா ஏடா அந்த கார்கார ஆறு அடிச்சதாலப்பா நானும் சாக பார்த்தேன், நீனும் சாக பார்த்தேன். அதாயா கத்துன விடாதப்பா. அந்த கல் எடுத்து அவனை மண்டை அடிச்சு ஓடுப்பா. வள்ளுவன் வாசகி இந்த திரைப்படம் 2008 வெளியானது. இந்த படத்துல ரஞ்சித்துடைய அந்த இயல்பான நடிப்பு எல்லோரையும் கவர்ந்திருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய மகள் ஒருத்தனை கவனிப்பதாக தெரிஞ்சதும்
ஒரு சராசரி அப்பாவாகவே அதுல வந்து வாழ்ந்திருப்பார் ரஞ்சித். அந்த மகளோட தன்னுடைய பாசத்தை வெளிப்படுத்துகிற அந்த ரஞ்சித்துடைய அந்த நடிப்பு ஒரு இயல்பான காட்சியாக இந்த படத்துல அமைஞ்சிருந்தது. பேர கேட்கல, அவன் யாரு? பாத்தியா கிளவி, பாத்தியா? ஐயோ கரும்பு கரும்பு, யாருன்னே தெரியாம ஒருத்தன் கூட. ஏண்டே, நான் உன்னை பாக்குறப்ப நீ அவன் கூட படுத்து மட்டும்தான் கிடந்தியா? நீ என் பொண்ணு தானே? என் பொண்ணு தானே? அப்ப நான் உனக்கு ஒரு மாப்பிள்ளை பாப்பேன். நீ அவனை கட்டிக்கிட்டு சந்தோஷமா வாழணும். அன்னைக்கு தாண்டி அப்படின்ற ஸ்தான் எனக்கு போட்டியா? அதை மட்டும் எனக்கு செய்வியா தங்க? செய்வியா? தங்கம், என்ன எப்படி எல்லாம் கூப்பிடுவா கிளவிவா? கூப்பிடுற செல்லம், டே மீசக்காரப்பா மீசக்காரப்பான்னு கூப்பிடுவே செல்லம். ஒரே வாட்டி கூப்பிடு செல்லம் அப்பாவை. கூப்பிடுறா. இத்தனை வருஷம் நடிக்காதடி, ஒரே நாள் நடிச்சுட்டு எனக்கு எப்பெல்லாம் வலிக்குது தெரியுமா? ஐயோ ஐயோ, ராஜாத்தி எல்லாம் ஒன்னு அடிச்சதுல ஒப்பனுக்கு நெஞ்செல்லாம் வலிக்குதுடா, நெஞ்செல்லாம் வலிக்குது. கோபக்கார முட்டாப்பே. இந்த வள்ளுவன் வாசகி திரைப்படத்துல நம்ம இயக்குனர் அவர்கள் வந்து நடிச்சிருப்பாரு. அதுவும் எப்படின்னாக்கா படம் முழுக்க அவர் வருவாரு. அவரு வந்து ஒரு நகைச்சுவையான கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாரு. படம் முழுக்க அந்த கதாநாயகனுடைய அவர் பயணிப்பாரு. நல்ல நகைச்சுவை, நல்ல சென்டிமெண்ட் நல்லா பேசி நடிச்சிருப்பாரு. அவருடைய நடிப்பு வந்து திறமைக்கு வந்து இந்த வள்ளுவன் வாசகி திரைப்படம் ஒரு எடுத்துக்காட்டா அமைஞ்சிருக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா படம் முழுக்க அவர் வர்றத ஒவ்வொரு ஃப்ரேமும் அவ்வளவு அழகா எடுத்திருப்பாங்க. அவ்வளவு அழகா நம்ம பால இயக்குனர் நடிச்சிருப்பாரு. இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு எங்க நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காட்டுமன்னார் கோயில் பகுதி. அந்த பகுதி தாங்க நம்ம இயக்குனர் பாரதி அவர்கள் பிறந்த மண்ணு. அந்த காட்டுமன்னார் கோயில் சுற்றி உள்ள முட்டம், மோவூர், எய்யலூர், மீன் சுருட்டி இதே மாதிரி பகுதிகளில் அந்த படம் படமாக்கப்பட்டது. அந்த காட்சியை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். போ. கருப்பாட்ட காலை கட்டி வச்சுட்ட நல்ல வழியில போய் வேலை என்ன? சரி சரி, நான் போய் கிணத்துல குளிச்சுட்டு வரேன். ஆட்டெல்லாம் பாத்துக்கோ. எங்கேயாச்சும் போய் மேஞ்சிட போகுது. அழுக்கு போக குளிச்சுட்டு சரி. உட்காந்து ஐயா, கல்யாணம் கிணத்துக்கிட்ட யாரையும் விட்டுறாத. ஆமா, அதோட விட மாட்டேன். கொடார அங்கெல்லாம் போய் வேணாத. ஆமா, சண்டார விட்டு வரல. அங்க போய் வேண்டாம், அடிச்சு கொட்டிச்சு காலை முடிச்சு கடிச்சு கடிச்சு. அம்மால காணுமே. இதுக்கு மேல ஒரு அடி வண்டி போச்சுன்னா ஐயா அங்கெல்லாம் கை வைக்க கூடாது. என்ன தர? என்ன மறுபடி தர? என்னடா ஆட்ட பாத்தியா? சும்மா விட பாத்துக்கிட்ட ஹரியானி ஊருக்கு புதுசா இருக்க. 50 ஊருக்கு போதுல தண்ணி போர்வெல்ல இருந்து. புதுசா வந்திருக்கிற ஆபரேட்டர் நானு. அப்படியா? பேரு வள்ளுவன், தெரிஞ்சுக்க. இதெல்லாம் கேக்குறிய? நீ யாரு? கல்யாணம்
ஊருக்குள்ள பஞ்சாயத்து சொல்லிட்டு தலைவரு அவரு பையன். ஓஹோ அது சரி. இந்த ஆடெல்லாம் மேய்க்குமே ஒரு குட்டி, அது எங்க? நான் அதை கேட்கலையா? இதெல்லாம் மேய்க்குமே ஒரு குட்டி, அது எங்க? அது பேரு குட்டி கிடையாது, வாசிக்க. அப்படியா? சரி, எங்க வாசுகி? அது ஒரு முக்கியமான வேலைக்கு வைக்கா அர்ஜென்டா. அப்படியா? அப்படி என்னையா முக்கியமான வேலை? அதெல்லாம் நீ எப்படியும் திரும்பி எப்படியும் போக முடியாது. வாசிக்க பாத்துட்டு தான் போவேன் நானு. பாத்துட்டான் போவியா? என்ன இன்னைக்கு நீ எப்படி பாக்குறேன்னு பாக்குறேன்டா. முடியாதுடா, பந்தே திருப்பி போடா போடா போடா. சொல்லிட்டே இருக்கோம்ல, பாத்துட்டு தான் போவேன். எங்க வாசிக்கு? அப்புறம் என்னமோ அது கணத்துக்குள்ள அழுக்குதே குளிச்சுக்கிட்டு இருக்கு. நான் என்னமோ காவலுக்கு உட்காந்துருக்கேன்னு நினைச்சிட்டியா? உக்கா பாத்துட்டாடா வாசிக்க. தண்ணி குடிக்க போறேன். குடிக்க முடியாது, எனக்கு தண்ணி தான் எடுக்க முடியும். மறுமலர்ச்சி பாரதி அவர்கள் தற்பொழுது எழுதி இயக்க இருக்கும் திரைப்படம் மறுமலர்ச்சி 2. இந்த படத்தினுடைய அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை இயக்குனர் வெளியிட்டதும் தமிழ் ரசிகர்களிடையே மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய படம் மறுமலர்ச்சி 2. இந்த படத்தினுடைய முதல் பாடலை S.A. ராஜ்குமார் அவருடைய இசையில் S.A. ராஜ்குமார் அவர்கள் பாடி இந்த பாடலை நம் பாரதி அவர்கள் வெளியிட்டிருக்காங்க. அந்த பாடலை இப்போது பார்ப்போம். நம்ம இயக்குனர் பாரதி அவர்களும் இசையமைப்பாளர் S.A. ராஜ்குமார் அவர்களும் இணைந்து நிறைய படங்கள்ல பணியாற்றி இருக்காங்க. எப்படின்னா மறுமலர்ச்சி படத்திலையும் மியூசிக் டைரக்டர் யாருன்னா S.A. ராஜ்குமார் தான். அதுக்கு அடுத்தபடியா வந்த மானசன் படம், வள்ளுவன் வாசகி படம், இப்ப எடுக்க போற மறுமலர்ச்சி 2 இந்த படத்தினுடைய இசையமைப்பாளரும் நம்ம S.A. ராஜ்குமார் தான். இந்த கதை ஒரு பெரிய வெற்றி பெறும். இதுக்கு மியூசிக் பண்ணிருக்கிற இந்த ஹீரோ இன்ட்ரோ சாங் நிச்சயமா மறுமலர்ச்சியில் எப்படி ஒரு ஒரு வரவேற்பை கொடுத்தாங்களோ அதை விட ஒரு இரட்டிப்பு வரவேற்பை நீங்கள்லாம் கொடுப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இது கிட்டத்தட்ட உங்களை பற்றின கதை, உங்களை பற்றின பாட்டு, உங்களை பற்றிய எமோஷன், அதாவது மண்ணின் மைந்தர்களை பற்றிய படம். இந்த படம் வெற்றி பெற வேண்டும் என்று மனதார எண்ணிக்கொண்டு நான் என்னுடைய வேலையை தொடங்குறேன். பாரதி சார் நிச்சயமா இதை ஒரு பெரிய படமா பண்ணுவாரு, நீங்க பாப்பீங்க. தேங்க்யூ. எனது சொந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த மறுமலர்ச்சி பாரதியின் அன்பான வணக்கங்கள். இது ஒரு கிரவுட் ஃபண்ட் கூட்டு முயற்சி தயாரிப்பு. நாமே எல்லாரும் சேர்ந்து தயாரிக்கிறோம். இப்ப நான் ஆரம்பிச்சிட்டேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து இதை வெற்றிகரமா முடிச்சு கொடுக்கணும். நன்றி, வணக்கம். ஈசனடி போற்றி, எந்த அடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாயப் பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. சிவ 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 சிவ. பட பட படையாச்சிடா, தடைகளை குடிச்சாச்சிடா, பட பட படையாச்சிடா, தடைகளை குடிச்சாச்சிடா, தமிழர் உலகம் எங்கும் அவர் பேச்சிடா, நம்ம தலைவர் ஒருவர் அவர் நாம் படையாச்சிடா. உழைக்கின்ற பாட்டாளி பசியின்று வருவாங்க படைக்கின்ற மேற்பாரி கரிகால சோழ
படையாச்சிடா தடைகளை உடைச்சாச்சிடா படையாச்சிடா தடைகளை உடைச்சாச்சிடா தமிழர் உலகம் எங்கும் அவர் பேச்சிடா நம்ம தலைவரோடு அவர் தான் படையாச்சிடா தடைகளை உடைச்சாச்சிடா படையாச்சிடா தடைகளை உடைச்சாச்சிடா தமிழர் உலகம் எங்கும் அவர் பேச்சிடா நம்ம தலைவர் ஒருவர் அவர் தான் படையாச்சிடா நிறமானோ விவசாயி உழைக்கின்ற பாட்டாளி பசி என்று வருவோர்க்கு படைக்கின்ற வேட்பாரி கரிகால நாட்ட சோழ மன்ன காத்திருக்கும் போராளி. பாடல் வெளியானதும் ரசிகர் மத்தியில் மிக மிக ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தி அந்த படம் எப்போது வரும் என ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த படத்திற்கான படப்பிடிப்பு வெகு விரைவில் துவங்க இருக்கிறது. அந்த படம் திரைக்கு வரும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் என பாரதி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். உங்களோடு நானும் அந்த திரைப்படம் எப்போது வெளியாகும் என ஆவலோடு காத்திருக்கிறேன். அவருடைய தீவிரமான சிஷ்யன் என்ற முறையிலும் அவருடைய ரசிகன் என்ற முறையிலும் எங்கள் பாரதி அவர்கள் அந்த திரைப்படத்தை திரைக்கு எப்போது கொண்டு வருவார்கள் என்ற எதிர்பார்ப்போடு உங்களோடு நானும் காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் சுரேஷ் பாரதி. திரைப்படம் கூட்டு முயற்சியில் தயாராக இருக்கிறது. இந்த கூட்டு முயற்சியில் நீங்கள் பங்களிக்க விரும்பினால் இந்த படத்திற்கான பங்களிப்பு தொகையை இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற பாரதி அவர்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தலாம், அல்லது அவர்களை நேரில் சந்தித்தும் செலுத்தலாம், அல்லது அவருடைய கைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு உங்களுடைய பங்களிப்பை செலுத்தலாம். நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து கூட்டு முயற்சியோடு இந்த மறுமலர்ச்சி 2 திரைப்படத்தை திரைக்கு கொண்டு வருவதற்கான அத்தனை முயற்சிகளும் எடுப்போம். உங்களுடைய பங்களிப்பு அவசியம் தேவை. அனைவரும் இந்த கூட்டு முயற்சியில் பங்கேற்க வேண்டுகின்றேன். நன்றி, வணக்கம். படையாச்சிடா தடைகளை உடைச்சாச்சிடா தமிழர் உலகம் எங்கும் அவர் பேச்சிடா